ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை. சீனியர்களை அழைத்து தெருவில் விட்ட அகர்கர். தேர்வுக்குழு செய்த மெகா சொதப்பல், அடி வாங்கிய இந்திய அணி. இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய அணி தோல்வியை தழுவியதற்கு பிசிசிஐ தேர்வுக்குழு செய்த சொதப்பல்களே காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. T20 மற்றும் ஒருநாள் தொடருக்கான அணி அறிவிக்கப்பட்ட போது இதில் பல தவறுகள் இருப்பதாக கிரிக்கெட் ரசிகர்களும் வல்லுநர்களும் சுட்டிக்காட்டினர். ஆனால் அதை எதையும் கேட்காமல் தான் தோன்றித்தனமாக அஜித் அகர்கரும் காம்பீரும் கைகோர்த்து கொண்டு ஒரு மோசமான அணியை தேர்வு செய்தார்கள். அணியின் சீனியர் வீரர்களான விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் வெளிநாட்டில் தங்கியிருந்தார்கள். விடுமுறையில் இருந்தவர்களை நீங்கள் இந்த தொடரில் பங்கேற்றுத்தான் ஆக வேண்டும் என வற்புறுத்தியதை அடுத்து விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் வந்துள்ளனர். ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் நாங்கள் இனி செப்டம்பர் மாதம்தான் விளையாடுகிறோம் என்ற மனநிலையில் இருந்தவர்களை அழைத்து விளையாடுங்கள் என்று கூப்பிட்டதே தவறுதான். தற்போது 2 சீனியர் வீரர்களும் வந்ததும் இலங்கையிடம் இந்தியா மண்ணை கவ்வி இருக்கிறது. இது இருவருக்குமே மிகப்பெரிய மானக்கேடான விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. இதனால் இளம் வீரர்களை பயன்படுத்தி இந்தியா தோற்றிருந்தால் இது ஒரு பிரச்சனையாகவே ஆகியிருக்காது. குறிப்பாக வாய்ப்புக்காக ருத்துராஜ், ஜெய்ஸ்வால் போன்ற வீரர்கள் காத்து கொண்டிருந்தனர். ஆனால் ஒருநாள் அணியில் சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் ஆகியோர் சேர்க்கப்படாமல் தேர்வுக்குழு மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறது. இதே போன்று ஹர்ஷித் ராணா அணியில் இருந்தும் அவருக்கு பிளேயிங் 11இல் வாய்ப்பு கொடுக்காமல் போனது மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுகிறது. தேர்வுக்குழு செய்த இந்த குளறுபடியால் தான் இந்திய அணி தோற்றிருப்பதாக கிரிக்கெட் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இனியாவது சாக்குப்போக்கு சொல்லாமல் சுழற்பந்து வீச்சை நன்றாக எதிர்கொள்ளும் வீரர்களை அணியில் சேர்க்க வேண்டும் என்றும் ரசிகர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.